இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர் தான். ஓகே, நம்ம கூட இப்போ 2 பேர் இருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன பேர் வைக்கலாம்? நீங்களே சொல்லுங்கப்பா. கடைக்கு என்ன பேர் வைக்கலாம்? அப்படியே சொல்லுவாங்க. சரி, நம்ம வச்சுருவோம். அப்பா தம்பி, நான் ஓட்ட பேசலப்பா. உங்க தங்கச்சிட்ட சொன்னது யாருப்பா? நீதான்டா பேசுகிற வெண்ண. சரி விடுங்க, அதெல்லாம் இப்போ கண்டுக்க வேண்டாம். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண இந்த கேமில் வந்து ஒரு பிரச்சனை என்னென்னா சென்சிட்டிவிட்டி கம்மியாக இருக்கும். பேர் என்னது? இன்டர்நெட் கேப் சிமுலேட்டர். என்னடா இப்படி இருக்கு சென்சிட்டிவிட்டி? அதான் பிரச்சனை. சரி விட்டு, இந்த கேம் வந்து இவங்க 2 பேரும் பார்த்தது கிடையாது. நம்ம கொண்டு போகிறோம். ஃபேமஸான யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க. எல்லாருமே இதை வந்து முன்னாடி போட்டேன். கேமில் இதுதான் மக்களை டோர் திறக்கிறது மட்டும் இல்லை, சென்சிட்டிவிட்டி திருப்புறது இருக்குல்ல, அதான் சென்சிட்டிவிட்டி, அதுவும் ஒரு பிரச்சனை. என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கடை வைக்க போகிறதுல வச்சிருக்கோம். குப்பையை போடுறதுக்கு, டேய் குப்பை போடுறதுக்கு இல்லடா, கீழே பாருங்க என்னப்பா இருக்கு. குடிசை கடை மக்களை இதெல்லாம் நீங்க பார்க்க நான் கட் பண்ணிடுறேன். அப்பாடா, ஓகே மக்களே, இப்போதான் கிளீனிங் எல்லாம் முடிஞ்சிருக்கு. இது ஒன்று கர்மம். சரி, இப்போ அந்த இலவச ஸ்டிக்கர் எங்கிட்ட ஒட்டி தொலைணுமே. சரி, இங்கே ஒட்டி வச்சிருவோம். இங்கே ஒட்ட வைங்க, ஒட்ட. சரி இங்கே அங்கே சுவிட்ச் இருக்கு. சரி, இது ஒரு சவுண்டு. ஓகே, ஒன்றுமே இல்லாத கடையை நம்ம திறந்துருக்கோம். ஓகே, இப்போ நம்ம கம்ப்யூட்டர் சேரில் உட்காந்துட்டு ஆன் பண்ணிடுவோம். சில பொருட்கள் வந்து நம்ம பண்ண வேண்டியிருக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறதுல வந்து ஆர்கேட்லேயே ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ வந்து முதல் ஆர்கேடு, 2 போதும் மக்களே. ஃபஸ்ட் வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் லிஸ்ட்டை கூட்டி வச்சுருவோம். அப்போ தான் நமக்கு வந்து காசு ஓரளவு கிடைக்கும். சரி, இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அது கதவை வச்சுக்கலாம். நம்ம கொஞ்சம் இந்த ஃபேனு நீங்கள் 2 என்ன சொல்லுவீங்க? ஒர்க்கர்ஸ்லாம் மெயினாக பாடி கார்டை யூஸ் பண்ணிக்கணும். இல்லாட்டி எல்லாத்தையும் வளைச்சிட்டு போயிடுவாங்க சில அறிவுப்பட்ட முண்டங்க. கரெக்ட். சரி விடுங்க. அவங்க ஓகே, ஒரு கிளினிக் பண்ணுவாங்க. இப்போ என்ன செய்யும் அப்படின்னா, நமக்கு ஒரு ரூபா பத்துமா? சரி, ஒரு 200 அந்த ஒருத்தவங்க. அப்புறம் இது ஓகே. இப்போ பேசாம லேப்டாப் செட் பண்ணிக்க மாட்டோம். அம்மா சிரிக்கிற சட்டக்காரன்னு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். என்ன கேட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரேட்டு கம்மியாக இருக்கிறது பார்த்துக்கோம். 2வது வந்து ஸ்மூத்னஸ் பார்த்துக்கலாம். நம்ம வந்து அடுத்த வாட்டி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிடுவோம். நம்ம வந்து லேப்டாப் ஆர்டர் பண்ணியாச்சு, டேபிளு, அப்புறம் சேரு. அதான் இப்போ இங்கே பாரு, இப்போ கோட்டி மாதிரி ஒருத்தர் வந்தோம் பார்த்தியா, அதுதான் பல்ல கட்டிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, ஆமாம் பையன். ஓகே, இப்போ வந்து என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் தான் வச்சுருக்கோம். அதனால் இந்த ரூம்லேயே வந்து நம்ம ஃபேனை மாட்டிடுவோம். சரி
இப்போ அடுத்து நமக்கு ஒரு பிச்சைக்காரன் ஆனால் பிச்சைக்காரன் மட்டும் அந்த பாடிகார்டு வந்து தடுக்க மாட்டேங்கான். திருட்டு பயிரில் வந்து தடுத்துடுறான். ஆனால் பிச்சைக்காரனை வந்து எப்பயாச்சும் ஒரு தடவை விட்டு தொலைச்சிடுறான். அதுதான் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிடும். அதனால் நம்ம வந்து கம்ப்யூட்டர்லேயே உட்காராம சில வேலைகளை நம்ம பார்க்க மாட்டோம். அந்த பிச்சைக்கார தலையை வந்து இல்லை வந்து அவனை எப்படியாச்சும் விரட்டணும். ஆனால் அதுக்குள்ள பேஸ்பால் பேட்டுன்னு ஒன்று இருக்குல்லடா, அது கொடுத்துருப்பாங்க. அவன் மண்டையை உடச்சி பேஸ்பால் பேஸ்பால் பேட்னா வைப்பாங்க. எனக்கு வேற வாய் ஊழல் கொஞ்சம் கவனுது. பேஸ்பால் வேற போடணும்னு சொல்லலை, எவ்வளோ எழுத்து வாங்கணும்னு சொல்லுவாண்டா. அந்த பேட் வந்து பேஸ்பால் விளையாடக்கூடிய பேட்டு அப்படின்னு சொல்லு. ஆமாம் ஆமாம் ஒரு பிச்சைக்காரன் பிச்சைக்காரங்க நம்ம கஸ்டமர் சார் நீங்கள் எங்கள் சொல்லதெல்லாம் எதுவும் நினச்சிட்டாங்க. அதான் போலீஸ்காரன் பரவாயில்ல, நல்ல ரிவ்யூ தான். எவன்டா இருக்குது? அதான் இப்போ வந்தவன் தான் வச்சுக்கிட்டே இருக்கா. இது விட்டவன். சரி, ஆடிப்பட வந்து ரிவ்யூ என்னன்னா 2 பேர் வந்து ஐ ஹேட் அ குட் டைம். நல்லண்ணே, எனக்கு வந்து என்ஜாய் பண்ண கொடுத்துருக்காங்க. நீங்கள் கேம் மிஷின்லாம் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்நெட்டில் போட்டுருக்காங்க. ஓகே, நல்ல இதாக வந்துட்டு ஓகே மறுபடியும் தான் நல்ல ரிவ்யூ தான். இப்போ நம்ம அடுத்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற காசை வச்சு ஏசி வாங்கணும். ஆரம்பத்தில் ஏசி வாங்கியாச்சு. இப்போ நான் வீடு என்ன செய்யணும்? கொண்டிருக்கான். தண்ணி வேற கேட்குறாங்க. சரியா? ஏன்னா வந்து இப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறோம்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா காசு வேறு கிடைக்கும். இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு வந்து நம்ம காசு சேகரிப்போம். ஒரு 20,000 கிட்ட வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து மற்றதெல்லாம் பார்த்துக்கலாம். ஓகே, வேற பார்த்தியா தண்ணி பண்ணி இங்கே எடுத்துக்கிறாங்க. வாங்கியாச்சு. அப்புறம் இந்த கிச்சனையும் வாங்கியாச்சு. ஓகே, இப்போ நம்ம கிச்சனுக்கு தேவையான பொருட்கள் வாங்க வேண்டிய வேலை மட்டும்தான் மிச்சம். ஆர்டர் இதே போடுவாங்க. அந்த கிச்சன் இது ரெண்டு கிட்டக்கரத்தமாக வாங்கி வைப்போம். நீங்கள் வந்து எல்லாத்தையும் 4 நாள் வாங்கி வைப்போம். அதில் அந்த உள்ள பிச்சைக்காரங்களை அடித்து வெளியே கிடக்குறாங்க, கட்டிக்கிட்டே இருக்காங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம கடையில் வந்து அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்குது. அப்படி சொல்லக்கூடாதா? ஒரு எப்படி சொல்கிறேன் வாய்ட்டு இவன் வேற கடுப்பு கலப்புறானே. சரி விடுங்க. இப்போ நம்ம வந்து நம்ம ப்ரைஸ் லிஸ்ட்டு எப்படி வைக்க போகிறோம்னா எல்லா பொருளையும் ஏற்றி வைக்க போகிறோம். ஒரு நிமிஷம் இங்கே உள்ளுக்கு நிற்கிறாங்க பிச்சைக்காரங்க வந்து அடித்து வெளியே திறக்கிறா வெறியாக வருது. எனக்கு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த பேக் போட்டு பிச்சுக்கு தானே இருக்குது. அவங்க அடிக்கிறத விட அவமானப்படுத்துறேன். நாடகம் போட்டு ஊடையிலேயே வந்து எப்படி சொல்கிறது சேரை எடுத்து அவங்கள அவமானப்படுத்துறோம். ஓகே மக்கள், பேசிட்டு இருந்த கேப்பில் கட் பண்ணி அப்படியே நம்ம சம்பாதிச்சாச்சு. ஆய் வேறு உலகு. ஓகே, சாக்லேட் அந்த பையலுக்கு. சரி வாங்க, சாக்லேட் வந்து கேட்குறோம் ஒரு பையன். அந்த பையனுக்கு சாக்லேட் கொடுத்துருவோம். இப்போ நம்ம வந்து அந்த சாக்லேட் விற்கிறதோட நமக்கு வந்து காசு வருது. சொல்லு
கடைக்கு கூப்பிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் பிச்சைக்காரி மாதிரி வருவா. நாங்கள் காட்டுறோம் ஒரு மூஞ்சா எப்படி இருக்குன்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சரி சரி விடுங்க, அதெல்லாம் பேசக்கூடாது. இப்போ வந்து நம்ம எனக்கு ஆன்டி வைரஸ் போடணும். ஏன் தெரியுமா, அப்புறம் அங்கிள் வைரஸ் வந்துருவார் போகுது. அதனால் நம்ம வந்து ஆன்டி வைரஸ் போட்டு நம்ம கம்ப்யூட்டர் வந்து சேஃபாக வச்சுக்கணும். இதுக்காக தான் மக்களே நம்ம காசு செலவு பண்ணியிருக்கோம். இன்னொரு செலவு இருக்குது. முக்கியமான செலவு என்னென்னா கேம்ஸ் வாங்கி செலவு. அப்புறம் நம்ம வந்து சாப்பிட வேண்டியது. இப்போ நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற கம்ப்யூட்டர்ஸில் சில கேம்ஸ் வேணும். அது 2 கேம் வாங்கிருக்கேன். காய்ஸ் யாரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நல்ல காசு சம்பாதிக்க போகிறேன்ட்டு கொஞ்சம் நேரமாக பிச்சைக்காரனே ஆகிட்டு வரான். அந்த எங்கே இருக்கான்னு தெரியல. கொஞ்ச நேரத்தில் வருவான். யாராவது தான் இருப்பான். தெருவில் கிடைக்கிற ஏதோ சாப்பாடு ஒரு பொண்ணு வரும். பொருட்கள் வாங்கிட்டு காசு சேகரிச்சுப்போம். ஏன்னா காசு சேகரிக்கிறது இப்போ அப்படிங்கிறது வந்து நடக்காத காரியம். அதனால் இன்னொரு கம்ப்யூட்டர் வாங்கிக்கணும். சரி இருக்கிற நம்ம ரெகுலர் வாங்கிக்கலாம். அது 2000 ரூபா வாங்குறியா? அதானே பார்த்தேன். அதுக்குமே நமக்கு இப்போ வழி இல்லை. நீ ஒரு பிச்சைக்காரன், அதான் நீ எதுவும் வாங்க மாட்டியா? இதில் வேற பார்க்குறாரா ஒரு லேப்டாப் வாங்கன்றது. சரி விடு, வாங்கிட்டேன் போதுமா? இப்போ மட்டும் எப்படி காசு இருந்துச்சு? அதெல்லாம் அப்படித்தாங்க. ஆனால் 299 ரூபாயும் போய் அங்கேயா பிச்சை எடுப்பா. சரி இப்போ வந்து டோக்கன் ப்ரைஸ் அதிகமாக்கிறோம். அதுக்கு ரொம்ப அதிகமாக்கிறோம்னா ஒரு பையன் வரமாட்டாங்க. சரி இப்போ வந்து எந்தெந்த கம்ப்யூட்டர்லாம் ஒர்க்கிங்கில் இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது ஒரு கம்ப்யூட்டர் இல்லை, எதுவுமே ஒர்க்கிங்கில் இல்லை, எதுக்கில் தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சும்மா ஆரம்பிச்சுட்டு அடைய வேண்டியதான். எவனை இப்போ இப்படி எப்படி வரமாட்டான். இப்போ வந்து அந்த சைடு நம்மளால் நம்ம ஏன் க்ளீன் பண்ணிங்கன்னா இந்த இடம் வந்து லாக்கில் இருக்குது. இது நம்ம வந்து ஓரளவுக்கு காசு வந்து வச்சுக்கிறோம்னா அன்லாக் பண்ணிக்கலாம். சரி விடுங்க, ரயில்வே ஸ்டேஷன் வச்சு நம்மளை கொண்டுறாங்க. ஹோட்டல் ரூம் போய் தம்பி இப்போ மணி 10. ஆனால் இப்போ உனக்கு நேரம் தெரியல. எனக்கு வந்து கொஞ்ச நேரத்தில் இது அப்பார்ட்மெண்ட்டா வெங்காயம்? ஓ அப்பார்ட்மெண்ட்டா? அப்பார்ட்மெண்ட் உனக்கு சொல்லி புரிய வைக்க முடியாது. பெட்டுன்னு சொல்லி ஏதோ டைனிங் டேபிளில் படுத்துட்டு இருக்க. இங்கிலீஷ் திறன் எனக்கு தெரியுது. இதுதான் ரேடியோ கிளாக் ஆகும். சரி கர்மம் எனக்கு இருக்குது. நம்ம வந்து வயிறு கட்டினா அப்படியாக்கா? சரிம்மா, சரி விடுங்க. இப்போ வந்து என்ன செய்வோம் அப்படின்னா வந்து கடைக்கு போகணும். பார்த்தீங்களா இதுக்கு நான் எப்பயுமே என்ன செய்வேன், இந்த மாதிரி வெளியே போகவே மாட்டேன். நைட்டு ஃபுல்லாக எனக்கு சிவராத்திரி நடக்குதுன்னா இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனை செய்வாங்கன்னு தெரிஞ்சு தான் நான் இந்த கேட்டில் தூங்கவே மாட்டேன். எல்லா நேரமும் நமக்கு வந்து சிவராத்திரியாக இருக்குது. பரவாயில்ல, நம்ம கடை அழுக்காக நம்ம முதுகு வலிக்க வரைக்கும் நம்ம வந்து ஊற்றி தர முடியுமா? அதுவும்
அதுக்காக வெயிட் பண்ணேன். Hey, that's the magic. இந்த மாதிரி வேண்டாம்ப்பா. இவங்க காட்டு வச்சு டாக்டர் மாதிரி. நம்ம கடையில் ஓனர் நான், அதாவது நம்ம ஒருத்தன் பாடியாரு லேக் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா லேக் இல்லை, அது ஆத்தாடி எம்மாடி யாத்தாடி யாத்தாடி யாத்தா. என்னடா இது இது மாறிட்டோம். நம்ம பாடியோட வேணா நம்ம இதை வச்சுக்கலாம். பாடியோட பாடி இருங்க பார்க்கலாம். இந்த கேமில் வந்து எனக்கு பிடிக்காத விஷயமே இந்த பக்கு தான். அது இவங்களெல்லாம் கூட்டு வச்சு வரும்போது தான் இந்த பக்கெல்லாம் வருது. என்னன்னு தெரில, ஒருவேளை நிறைய பக்கெல்லாம் கூட்டு வந்துட்டாங்களா என்னவோ தெரில. வீட்டிலேருந்து நடந்து போயிடுவோம். ஒரு கம்ப்யூட்டர் வாங்கி வச்சுக்கலாம்டா. அது எப்பயும் இட்டு போய் கிடக்கும். அது எவனா தூக்கிட்டு போய் இன்னும் ஒத்த பைசா கூட சேரலாம்னு தூக்கி போட்டு போயிட்டே இருப்பான். டேய், அது அமேசான்ல வாங்கி வச்சிருக்கேன்டா. சாம்சங்கா இல்லை எப்படி? டேய், அது அமேசான் பொறுத்த வரைக்கும் அது ஒரு இது. அமேசான்ல தான் அப்போனா அந்த சாம்சங் வந்து இந்த மாதிரி ஓகே மக்களே, அப்படின்னா இந்த மூஞ்ச பக்கம் திடீர்னு ஈவில் நன் மாதிரி இருந்துச்சுடா. ஈவில் நன்னா அது நம்ம சூனியக்காரி கிளவியில நம்ம பண்ண முடியாது. ஓகே மக்களே, நம்ம வந்து பார்ட் 1 வந்து முடிக்க போகிறோம். ஏன்னா நம்மக்கிட்ட வந்து காசு வேறு இல்லையா, அதனால் இப்போ வந்து சீக்கிரத்தில் பார்ட் 1 முடிச்சுட்டு போயிடலாம். இப்போ பார்ட் 1 பொறுத்த வரைக்கும் ரொம்ப மோசமான நம்ம சூனியக்காரியை பார்க்கணுன்னு வேற தோணுது. அடுத்த வீடியோ வந்து நம்ம சூனியக்காரியோட வீடியோவாக தான் இருக்க போகுது. அதுவும் ஒரே நாளில் நாங்கள் அனுப்பிடுவோம். பாருங்க எப்படியும் ஒரு நாளில் அந்த வீடியோ வராது. எங்கள் சேனலை மட்டும் சும்மா பாருங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய், நீ பேசுகிறத கேட்டால் நான் மட்டும் இல்லை, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கூட சேர்ந்து ரத்த கொதிப்பே. சரி மக்களை, இதெல்லாம் கண்டுக்காய்ங்க. நம்ம அடுத்த வீடியோவில் இவனை வச்சு செய்வோம். நம்ம சூனியக்காரி ஏய் நீயும் மாப்பிள்ள. சரி விடுங்க, இப்போ நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட்டில் சந்திப்போம். ஓகே, பாய் சொல்லிடலாமா? பாய். அந்த ஜட்டியாக அடிச்சு துரத்துறா. ஓகே, எல்லாரும் பாய் சொல்லிடுங்க. இந்த பிச்சைக்காரனும் நமக்கு பாய் சொல்லிடா போகலாம். சரி விடுங்க, இப்போ கடைசி நேரம் கடையை பூட்ட போகிற நேரத்தில் வந்து பாய் சொல்ல வேண்டாம். அந்த அக்கா உள்ள போயிடுற தூரப்போ. சரி, இப்போ நம்ம போயிடலாமா? பாய் சொல்லிடுங்க எல்லாரும். பாய். சரி பாய் மக்களே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், அடுத்த பாட்டில் பார்க்கலாம். பார்ட் 1 இதோட முடியுது. ஓகே பாய்.